மும்மொழி கொள்கை இந்த வார்த்தை நமக்கு புதுசு இல்ல. இந்த விஷயம் திரும்பி தமிழ்நாட்டில் பூகம்பமா வெடிச்சிருக்கு. மும்மொழி கொள்கைனா என்ன? ஸ்கூல்ஸ்ல பசங்க கண்டிப்பா 3 லாங்குவேஜ் படிக்கணும்ன்றதுதான். அதாவது தமிழ், இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இது இந்தியாவோட எஜுகேஷன் பாலிசியில முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. 1968, 1986 மற்றும் 2020 காலங்கள்ல கொண்டு வரப்பட்ட இந்திய கல்விக் கொள்கையில இதுவும் கூறப்பட்டிருக்கு. இதோட அடிப்படை நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, மொழி கத்துக்கிறது மூலமா தேச ஒற்றுமை வளரும் சொல்லியிருக்காங்க. பொதுவா தமிழ்நாட்டை தவிர மீது எல்லா மாநிலங்களும் இந்த மும்மொழி கொள்கையை பின்பற்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல நம்ம இருமொழி கொள்கையை தான் ஃபாலோ பண்றோம். இதை பத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மும்மொழி கொள்கையை நாங்க அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. இந்த மும்மொழி கொள்கை கொண்டு வரது மூலமா ஹிந்தி மக்களிடையில திணிக்கப்படும் என்று அரசும் மக்களும் எண்ணுகிறார்கள். இது மட்டும் இல்ல, இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து 1937, 1965 மற்றும் 2020 வருஷங்கள்ல தமிழக மக்கள் இதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களும் பண்ணிருக்காங்க. மத்திய அரசு இந்த கொள்கையை நாடு முழுவதும் அமுல்படுத்த முயற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிதி தர மாட்டோம்னு தமிழகத்துக்கு பூச்சாண்டியும் காட்டுறாங்க. ஆனால் தமிழக அரசு இதை எதிர்த்து மாநில உரிமைகளை காப்போம் என்று உறுதியளிச்சிருக்காங்க. சோ இத பத்தி உங்க கருத்து என்ன? தமிழகத்துல மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்ல இருமொழி கொள்கையே போதுமா?